அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 27 தவம் 266வது குறள். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையை செய்கின்றவர் ஆவர். மற்றையோர் ஆசைக்கு உட்பட்டு வீண் முயற்சியை செய்வார் ஆவர். தனக்கென்று வகுக்கப்பட்ட செயலை செய்பவர்களே தவம் செய்பவர் ஆவர். மற்றவர்கள் ஆசைப்பட்டு பொருள் ஈட்டி வினையால் கட்டுண்டு உழல்வார்கள். யார் ஒருவர் தம் வேலையை கடமையை சரியாக செய்கின்றார்களோ அதுவே தவம் ஆகும். மற்றவர்கள் சிற்றின்பத்தில் உழன்று தவிப்பார்கள். தவத்தால் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் பேரின்பம் பெறுவர். உடல் அழியக்கூடியது. உயிர் மாறி மாறி பிறப்பெடுத்துக் கொண்டிருக்கிறது. உயிர் பாதுகாத்து தவம் செய்பவர் பிறவி துன்பங்களிலிருந்து விடுபடுவர். பிறப்பு, மூப்பு, இறப்பு இந்த மூவகை துன்பங்கள் அகல தவம் செய்வார் மட்டுமே மீள்வர். மற்றவர்கள் செய்யும் செயலால் இது போகாது. இக்குறளால் தவம் செய்வாரது உயர்ச்சி கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.